Hello everyone, I'm Paul. Welcome to PJ Photography. ஸோ இன்றைக்கு நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா So yes guys, so இன்றைக்கு வந்து Sony GMR Studio 24-70 f2.8 GM2 lens version 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ without any delay, let's get into the video. ஸோ எப்போவுமே பார்க்குற மாதிரி first let me start with the build quality and design. ஸோ build quality பற்றி சொல்லணும்னா out of 10 கண்டிப்பாக 9.5 மாதிரி கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. 9.8 கொடுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ப்ரீமியமான ஒரு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. GMR லென்ஸ்னு படியாக கண்டிப்பாக இது வந்து அவங்களோட ஹை அண்ட் வேரியன்ட் ரைட். ஸோ அதனால் build quality எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை. ரொம்ப ப்ரீமியமாக சூப்பராக இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் எடுத்தோன்னே ஒரு டேங்க் கைஸ் உண்மையிலே நல்ல ஒரு லென்ஸில் ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப சின்னதாக நல்ல ஒரு காம்பேக்டான நல்ல ஒரு சைஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வெயிட் வந்து லைக் ஆஃபிஷியலாக கொடுத்துருக்க வந்து 886 grams தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 886 grams. ஸோ வந்து வெயிட் பெருசாக நல்லாவே இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா 2 கஸ்டமைசபிள் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்மூத் டைட் ஸ்மூத் அண்ட் டைட் 2 கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபர்ஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு லென்ஸ் ஆக்சுவலாக. லைக் ஜூம் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக ஜூம் பண்ணணும்னா அந்த ஸ்மூத்து நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு அடிக்கடி இந்த ஸ்மூத் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஹார்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குமா பார்த்தீங்கன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஐரிஸ் லாக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த அப்பேச்சர் இது வந்து நாங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரிங் கொடுத்துருக்காங்க எனக்கு கீழே. ஸோ அப்பேச்சரை நாங்கள் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு தேவை இல்லைன்னா நீங்கள் அது நார்மலாக நீங்கள் அது உங்களுக்கு தேவைப்படாது நீங்கள் கேமராலே சேஞ்ச் பண்ண போனீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்விட்ச் இட், யூ கேன் லாக் இட் அவுட். ஸோ லாக் பண்ணிங்கன்னா அது மூவ் ஆகாது. ஸோ அதான் அதோட யூஸ். pretty much அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் திஸ் வெதர் சீல் கைஸ், அதெல்லாம் பில்ட் குவாலிட்டி அவ்வளோ கொடுத்தேன். ஸோ இது வந்து வெதர் சீல் லென்ஸ், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ இதோட இமேஜ் குவாலிட்டி பற்றி நான் சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து GMR Studio லைன் பண்ணபடியாக கண்டிப்பாக நாங்கள் இது கொடுத்த காஸ்ட்டும் சரி எக்ஸ்பென்சிவ் ரைட். ஸோ அதனால் நாங்கள் நிறைய எதிர்பார்ப்போம். இமேஜ் குவாலிட்டி நல்லாவே வரணும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அதே மாதிரி வருது கைஸ். ஸோ அதில் நான் வந்து மைனஸ்மே சொல்ல மாட்டேன். ஸோ H2H ஷார்ப்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஈவன் அப்பேச்சர் நீங்கள் லோவஸ்ட் அப்பேச்சர் வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப க்ரீமியான ஒரு ஃபோக்கஸ் கண்டிப்பாக இருக்குன்னு சொன்னால் ஷார்ப்பாக இருக்குது. வெட்டிங் ஷூட் ஒன்று பண்ணேன். ஸோ இந்த லென்ஸ் தான் அதில் யூஸ் பண்ணது. ஸோ நீங்களே பார்க்கலாம் இதோட ஷார்ப்னஸ் வந்து எப்படி இருக்குது. லைக் இது வந்து ரா இமேஜ் வந்து எடிட்டும் பண்ணல, ரா இமேஜ் நீங்களே பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஷார்ப்னஸ் வந்து இட்ஸ் ரியலி நைஸ் கைஸ். ஸோ நல்ல ஒரு ஃபோக்கஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்னஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்குன்னு ரைட். இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஷார்ப்னஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஃபோக்கஸ் ட்ராக்கிங் நம்ம ஷார்ப்னஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப சாலிடான ஒரு டச். உண்மையிலேயே எந்த ஒரு இதுவுமே இல்லை, மைனஸே இல்லை. ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் த கேமரா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. லைக் அந்த லென்ஸோட கலர் இது பார்த்தீங்கன்னா உண்மையிலே கலர் ரெண்டரிங் வந்து நல்லா இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ வித் த ஸ்மால் எடிட் கண்டிப்பாக இது அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த கார்னர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் வந்து ஒரு இதுவுமே இல்லாமல் டிஸ்டார்ஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ ஃபுல் வைடில் வச்சு எடுக்கும்போதும் அந்த டிஸ்டார்ஷன் இல்லை, ரொம்ப அக்யூரேட்டாக நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட வெர்சடைல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் 24-70 mm லென்ஸ் ரைட். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து இந்த லென்ஸ் வந்து லைக் இதோட ஃபோக்கல் லென்ஸ் வந்து 24-70 எல்லா இதுக்குமே எல்லா மாதிரி ஒரு சினாரியோக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லாட்டி லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வைடும் வரும், அதே மாதிரி நல்ல டைட்டான ஒரு 70 mm ஒரு போர்ட்ரேட் லென்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து லைக் கான்ஸ்டன்ட் 2.8 அப்பேச்சர். லைக் நீங்கள் ஈவன் நீங்கள் 70 mmக்கு நீங்கள் ஜூம் பண்ணாலுமே இட் ஸ்டேஸ் அட் 2.8. ஸோ அந்த கிறிஸ்ப் வந்து உங்களுக்கு குறையாது. பின்னாடி அந்த பொக்கே எஃபெக்ட் வந்து உண்மையிலே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்லா ஷார்ப்பாக பின்னாடி ஃப்ளர் ஆகி ரொம்ப ப்ரீமியமாக சூப்பராக இருக்கும் இமேஜ் குவாலிட்டி. ஸோ அதுதான் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே அல்டிமேட் நான் சொல்லுவேன், நல்லாவே இருக்குது. அடுத்தது வந்து இதோட ஆட்டோ ஃபோக்கஸ் அது மாதிரியோட ட்ராக்கிங் பற்றி சொல்லணுமெண்டா இட்ஸ் ரியலி ஸ்னாப்பி, சைலண்ட், உண்மையிலே அக்யூரேட்டாக இருக்குது கைஸ் நான் சொல்லுவேன். ஸோ நல்லா இருக்குது கைஸ். கண்டிப்பாக நான் வந்து இதில் வந்து நல்லாவே இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அது வந்து ஏன்னா வந்து இந்த GMR Studio லைனப்
கண்டிப்பாக இதில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சுப்பீரியராக தான் இருக்குன்னு நான் அதில் மைனஸ் சொல்லவே முடியாது. ஸோ அதனால் இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் ட்ராக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அல்டிமேட் கைஸ். வீடியோகிராஃபர்ஸ்க்காக இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபர்ஸ் 2 பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ஜூம் வந்து உண்மையிலே வீடியோகிராஃபர்ஸ்க்கு வந்து லைக் கிம்பிள்லையோ நாங்கள் யூஸ் பண்ணும்போது கிம்பிள்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும், லைக் ஷேக்ஸ் நிறைய வரும். ஸோ அதனால் ஸ்மூத் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை போட்டு நீங்கள் இது பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும் நீங்கள் ஜூம் பண்ணும்போது. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் உண்மையிலே அல்டிமேட் தான் சொல்லுவேன். இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகும் கைஸ். பட் என்ன பிரச்சனைனா அதோட பட்ஜெட். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு ஹையான ப்ரைஸ், கண்டிப்பாக ஹையாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து ஜி மாஸ்டர் லைனப். ஸோ இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகும். லைக் இஃப் யூ ஹேவ் பட்ஜெட் யூ கேன் கோ ஃபார் திஸ் லென்ஸ். நீங்கள் வந்து 24-70 டெலிஃபோட்டோ லென்ஸ் மாதிரி பார்க்குறீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் த ஜி மாஸ்டர் லென்ஸ் இஃப் யூ ஹேவ் த பட்ஜெட். பதிலாக ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா சிக்மாவோட 24-70 இருக்குது, அது மாதிரி டம்ரானோட 28 அந்த லென்ஸ் இருக்குது. ஸோ இதில் ரெண்டு நீங்கள் ஏதாச்சும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து இதை நீங்கள் வாங்கும்போது இதோட என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் குவாலிட்டி, அதுமா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக அதை விட இது ரொம்ப நல்லாவே இருக்குது நான் சொல்லுவேன். நான் வந்து இதோட உள்ளே கொடுத்துருக்க அந்த லென்சஸாக இருக்கட்டும் எல்லாம் அந்த ஆப்டிக்ஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஆப்டிக்ஸ், அதெல்லாம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ அதில் வந்து மைனஸ் நாங்கள் சொல்லலாது. ஸோ இஃப் யூ ஹேவ் அ பட்ஜெட் நீங்கள் வந்து இந்த லென்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இஃப் நாட் யூ கேன் கோ ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிக்மா இல்லாட்டி டேமோனுடைய இது நீங்கள் போய்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வாங்கிங்கன்னா யூ ஒன்ட் ரிக்ரெட். என்னடா இவ்வளோ மோசமாக இருக்குன்னு கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. அந்தளவுக்கு இதை பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது நான் சொல்லுவேன். ஸோ இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஸ்ரீலங்காலேருந்து வாங்கலாம்ட்டு. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கைஸ். அது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு எப்போவுமே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னால் மேக் பண்ண முடியும். மேபி இன் ஃப்யூச்சர் இன்னும் கொஞ்சம் இதை வந்து எலாபரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து லைக் லைவ் செட்டப்லேயே லைக் ஒரு ஷூட் பண்ணும்போது எப்படி இதோட லென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் பண்ணி பார்க்குறேன். பிகாஸ் ஆஃப் த டைம் இஷ்யூ அதனால் பண்ண முடியல கைஸ். பட் மேபி இன் ஃப்யூச்சர் நான் அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் நான் பண்ணலாம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ.